தமிழ்நாட்டில் கடந்த மாதம் வாக்காளர் சிறப்பு திருத்த பணி மேற்கொள்ளப்பட்டது. எஸ்ஐஆர் தற்பொழுது தேர்தல் ஆணையத்தால் அதனுடைய வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. தற்பொழுது 97.37 லட்சம் வாக்காளர்கள் பெயர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாகவும் 5,43,76,756 வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி படைத்த வாக்காளர்கள் என்ற விதத்திலும் பட்டியல் வெளியாகியிருக்கிறது. இந்த பட்டியலுக்கு முன்னால் 6,41,14,587 வாக்காளர்கள் பெயர்கள் இருந்தது. ஆனால் இப்பொழுது கணக்கின் பிரகாரமாக பார்த்தால் கடந்த 14 ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள வாக்காளருடைய எண்ணிக்கை தற்பொழுது 5,43,76,756 வாக்காளர்கள் என்பதை நாம் உணர முடிகிறது. அப்படியானால் கடந்த 14 ஆண்டுகளில் முதல் தலைமுறை வாக்காளர்கள் மற்றும் வாக்களிக்க தகுதி படைத்தவர்கள் பெயர்கள் எல்லாம் எவ்வளோ பேர் சேர்ந்திருக்கும். அப்படியானால் அதிகமாக தான் வந்திருக்க வேண்டும். எப்படி குறையப்படும்? அது மட்டும் இல்லாமல் இங்கே வேலை செய்யக்கூடிய வெளிமாநிலத்தவர் மற்றும் தற்பொழுது பீகார் சட்டமன்ற தேர்தல் வாக்களித்தவர்கள் உட்பட கூட இங்கு வாக்களிக்கக்கூடிய விதத்தில் அவர்கள் பெயரில் இடம்பெறும் விதமாக சேர்க்கப்பட்டிருப்பதாக தகவலை நாம் அறிய முடிந்தது. அப்போ அவருடைய வெளிமாநிலத்தவர்கள் அவருடைய வாக்குகளை எல்லாம் நாம் கழித்து பார்த்தால் இன்னும் குறைவாக தான் இருக்கும். அப்போ தமிழ்நாட்டில் இவ்வளோ பெரும் மக்கள் தொகை இருந்தும் நம்முடைய வாக்காளருடைய உரிமைகள் பெருமளவில் இங்கு பறிக்கப்பட்டிருக்கிறது. பல முறைகேடுகள் செய்யப்பட்டிருக்கிறதை நாம் உணர முடிகிறது. ஆகவே இது பாஜக செய்யக்கூடிய மிகப்பெரிய துஷ்பிரயோகமாகும். அவர்கள் ஆட்சி செய்ய முடியாத ஆளுகை செய்ய முடியாத மாநிலங்களில் அவர்கள் ஆட்சி அதிகாரத்தையும் அவருடைய கட்சிகளையும் அங்கு நிலைநாட்டு விதமாக தான் பல்வேறு முறைகேடுகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே வாக்காளர் பட்டியலில் வாக்களிக்க தகுதி படைத்தும் அவர்கள் பெயர் இடம்பெறவில்லை எனில் அவர்கள் முறையாக அரசிடம் தெரிவித்து அவர்களுடைய பெயர்கள் இடம்பெற செய்ய விதத்தில் அவர்கள் வெளிப்படுத்த வேண்டும். ஒவ்வொருடைய வாக்காளருடைய உரிமையும் அவர்கள் எந்த விதத்திலும் இழந்து விடாமல் பாதுகாக்கப்பட வேண்டும். அதுதான் ஜனநாயகத்தினுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்த முடியும். குறிப்பாக தமிழ்நாட்டையும் தலைமுறைகளையும் நாம் பாதுகாக்க வேண்டுமானால் நம்முடைய வாக்குடைய உரிமைகளை நாம் பாதுகாக்க வேண்டும். பாஜகவினுடைய அந்த பாசிச போக்குகளுக்கும் அந்த சர்வாதிகார போக்குகளுக்கும் நாம் துணை போய்விடாமல் நம்முடைய வாக்குகளை பாதுகாப்போம். வாக்காளர்கள் பட்டியலில் பெயர்கள் இல்லாதவர்கள் முறையாக அவர்கள் பெயர்களை சேர்க்கக்கூடிய வழிமுறைகளை நீங்கள் சேர்த்து விடுங்கள்.